கரி நெருப்பு இருக்கிறதையும் அவங்க கண்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் நமக்கு ஒரு சில காரியங்களை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார், ரைட்டு. பட் ஆனால் நம்ம தூரத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நாம் என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, பார்க்க முடியாது, காண முடியாது. ஆனால் ஏதோ செய்கிறார் ஆண்டவர், அது மட்டும் நல்லா தெரியும். நமக்காக ஆண்டவர் இருக்கிறார், நமக்காக எல்லாம் செய்கிறாரு. நமக்காக நம்ம ஜெபிச்சோம்னா ஆண்டவர் நமக்கு நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறாரு. என்ன குறையோ அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் என்ன பண்ணுறாரு? நிவர்த்தி பண்ணுறாரு அப்படின்ற விசுவாசம், அந்த நம்பிக்கையெல்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் அவர் நமக்கு இந்த ஒரு சில காரியங்களை, நமக்கு தேவையானவைகளை, ஏற்ற நேரத்தில் நமக்கு தேவையானவைகளை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை நீங்களும் நானும் காண வேண்டும் என்றால் அவரிடத்தில் நெருங்கி நாம் வந்தால்தான் காண முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க பசியோடு வராங்க, ஒரு ஏமாற்றத்தோடு வராங்க, ஒன்றுமே கிடைக்கலையே, முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்ற ஒரு விரக்தியோடு வராங்க. விரக்தியோடு வரவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணி வைத்திருக்கிறாராம்? ஒரு சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை நீங்கள் காண வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? நெருங்கி வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் நீங்கள் நெருங்கி வர வேண்டும். அவரோடு நேரத்தை செலவிடுகிறதிலே நீங்கள் நெருங்கி வர வேண்டும். அவரை அறிகிற அறிவு இன்னுமாய் விருத்தி அடைய வேண்டும். அவரை பார்க்க வேண்டும், அவரை அனுபவிக்க வேண்டும். அவரை நாம் எப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியும்? அவரை நெருங்கி வரும்போது தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணினவைகளை நீங்கள் காண முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்கள், ஒரு சில நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று ரெண்டு மூன்று காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கணும். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 29:11. எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். யாராவது வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் கவனிங்க, நிறைய நேரங்களில் இந்த வசனம் ஆங்கில வேதாகமத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கான நிறைய பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறாராம். என்ன வச்சிருக்கார்? சொல்லுங்கள், இங்கே கவனிங்க, நான் கேட்கும் போது சொல்லுங்கள் தயவுசெய்து. உங்களுக்கான ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரா? பிளான் வச்சிருக்கிறார். எப்படி இந்த இடத்துல நீங்கள் பேதுருடைய காரியங்களை கரையில் ஆண்டவர் ஏதோ ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார்ல, அது மாதிரி ஆண்டவர் ஒரு பிளான், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சில நேரங்களில், நிறைய நேரங்களில் நம்மளே நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணுறது இல்லை? பிளான் பண்ணுறது கிடையாது, திட்டம் பண்ணுறது கிடையாது. அது எப்படியோ அப்படியே வாழ்க்கை அப்படியே ஓடுது, அப்படியே ஓடுவோம், அப்படியே போகலாம், நம்ம எப்படி போதோ வாழ்க்கை வழிகாட்டுற மாதிரியே நம்ம போகலாம் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். எது வருதோ அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. சம்பாதிப்போம், சாப்பிடுவோம், எது கைக்கு நேரிடுகிற வேலையை நம்ம செய்யலாம். ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நிறைய நேரங்களில் நடத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்கிறது இல்லை. அவரை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லுகிறார். அது ஆங்கில வேதாகமத்தில் உங்களுக்கு ஒரு பிளானை நான் வச்சிருக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன், உங்களுக்கான ஒரு நோக்கத்தை நான் வச்சிருக்கிறேன். நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இந்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நம்ம இன்னும் அவரை நெருங்கி நம்ம போகும்போது ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு சில திட்டங்களை, ஒரு பிளானை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, இந்த பிளான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 காரியங்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அதில் 2 காரியங்கள் நல்லா தெரிஞ்சிருச்சு. அவைகள் தீமைக்கு அல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய பிளான் நிறைய நேரங்கள் என்னாகும்? தீமையாக மாறிடும். நமக்கு நன்மையாக தான் தெரியும், பார்க்கறதுக்கு நன்மையாக தான் தெரியும், ஆனால் போக போக தான் தெரியும் அது நமக்கு தீமையாக கூட மாறிவிடலாம். ஆனால் ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற பிளான் என்றைக்குமே அவைகள் தீமைக்கு அல்ல. ஒருவேளை இப்போது நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஒருவேளை தீமையாய் உங்களுக்கு தோன்றலாம்.
அதனால தான் யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் தீமை செய்ய நினைத்தீங்க, ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணினார். ஸோ இப்போ நடக்கிற காரியங்கள் ஒருவேளை தீமையாய் தோன்றலாம், ஆனால் அதன் முடிவோ கர்த்தர் என்ன பண்ணி வைத்திருக்கிறாரா? நன்மைக்கென்றே முடிய வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது தீமைக்கு அல்ல. முதலாவது காரியம், தீமைக்கான ஒரு பிளான் கிடையாது. ரெண்டாவது, சமாதானத்துக்கு ஏதுவான அவைகள், சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். முதலாவது தீமைக்கு அல்ல, அது நன்மைக்கு தான். ரெண்டாவது காரியம் அது என்னவா? சமாதானத்துக்கு ஏதுவானது. எல்லாவற்றையும் சமாதானமாய் முடிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். ஒரு பிக்கல் கொடுங்கல் இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல், ஒரு சமாதானம் இல்லாமல், ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொத்து பிரிச்சா கூட ஒரு பிரித்து கொடுத்துருவாங்க, ஆனாலும் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கும், ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கும், ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும். ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற திட்டம் இல்லாமல் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் முழுவதுமாக என்ன சொல்ல வருகிறது என்றால், ஆண்டவர் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். மூன்றாவது, அதில் முதலாவது அது தீமைக்கல்ல, ரெண்டாவது சமாதானத்துக்கு ஏதுவானவை, மூன்றாவது நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பேரை நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே, அவை நம்பிக்கைக்குரிய நினைவுகளாக இருக்கிறது. அது நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது. ஆண்டவர், ஏன்னா நான் பிளான் பண்ணலை, யார் பிளான் பண்ணியிருக்கிறா சொல்லுங்க? ஆண்டவர் பிளான் பண்ணியிருக்கிறார். நம்ம சிருஷ்டித்த தேவன் அவைகளை திட்டம் பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் திட்டம் பண்ணியிருந்தா அவைகள் தீமைக்கு இருக்குமா? சொல்லுங்க, தீமைக்கு இருக்குமா? இருக்காது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாய் நமக்கு முடிய பண்ணுகிறவர். அவைகள் நன்மையாயும் சமாதானமாயும் தான் முடிய பண்ணுவார். ஆமென். ரெண்டாவதாக ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு சில காரியங்களை திட்டம் பண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் ஈசாக்குடைய சம்பவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 26:12. ஆ, 100 மடங்கு என்ன பண்ணாரா? பலன் அடைந்தார். நீங்கள் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் ஒரு பஞ்சம் வந்துச்சு. ஆபிரகாமுடைய நாட்களில் இருந்த மாதிரியே ஈசாக்குடைய நாட்களில் ஒரு பஞ்சம் வருது. இந்த பஞ்சத்தின் மத்தியில் ஆண்டவர் இவனுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு. இவன் பிளான் பண்ணிட்டான், ஊரை விட்டு போயிடலாம். இந்த நீங்கள் சம்பவத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஊரை விட்டு நம்ம போயிடலாம், காலி பண்ணி நம்ம போயிடலாம், வேற எங்கேயாவது போய் வாழலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் பண்ணிட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எங்கேயும் போகாத, நீ அதே தேசத்தில் இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர். அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து, அதெல்லாம் அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவைகளில் என்ன இல்லை? முதலாவது தீமை இல்லை, ரெண்டாவது சமாதானத்துக்கு எதுவானதான் ஆண்டவர் எனக்கு ஒரு திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த திட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம ஊரை விட்டு போகாமல் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா 12ஆம் வசனத்தில் அந்த தேசத்திலே விதை விதைத்தான். எந்த சூழ்நிலையில் சொல்லுங்க? பஞ்சத்தில் இருக்கும்போது யாராவது விதைப்பாங்களா? சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? அட்லீஸ்ட் அந்த இருக்கிறத வச்சாச்சும் நம்ம என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? அந்த பஞ்ச நேரத்தில் யாருமே செய்ய மாட்டாங்க. அதை எந்த விவசாயம் என்ன பண்ண மாட்டாங்க? பஞ்ச நேரத்தில் விதைக்க மாட்டாங்க. எங்கே விதைச்சா எங்கே தண்ணி இருக்குமா, தண்ணி ஊற்ற முடியுமா, விளையுமா, இருக்கிறத அட்லீஸ்ட் நம்ம இருக்கிறத அட்லீஸ்ட் சாப்பிட்டு நம்ம உயிரோட எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் இது சாப்பிட்டுட்டு நம்ம சாவோம் அப்படின்ற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணுகிறார்? மாறாக விசுவாசத்தோடு ஆண்டவர் என் மேல் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவான ஒரு திட்டம் என்று அறிந்து உடனே என்ன பண்ணுறார்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு நெருங்கி இருந்ததுனால அவர் என்ன பண்ணுறார்? அந்த பஞ்ச நேரத்தில் அவர் விதைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைகளை நம்ம எந்த சூழ்நிலையில் நம்ம விதைக்கிறோம், எந்த சூழ்நிலையில் நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி போய் அவருடைய காரியங்களை நம்ம கீழ்ப்படிந்து செய்கிறோம் அப்படின்றத ஆண்டவர் எதிர்பார்க்குறார். மற்றவங்களெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல ஈசாக்கு மற்ற யாரையுமே பார்க்கல. தேசத்தில் இருக்கிற மற்றவர்கள் விவசாயிகள் யாரையுமே பார்க்கவே இல்லை. ஆண்டவரை மட்டும்தான் பார்த்தான்.
எல்லாருக்குமே வந்து இவன் பைத்தியக்காரன்டா, என்னடா அவன் இப்படி பண்ணுறானே, பஞ்ச நேரத்தில் போய் விதைச்சிட்டு இருக்கிறானே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனை பார்த்தா அப்படி தான் சொல்லணும் உலகம். விசுவாசத்தில் செயல்படுகிறவனை பார்த்தா இந்த உலகம் அப்படி தான் சொல்லும். சரியான லூஸாக இருப்பான் போலடா, பைத்தியக்காரனாக இருக்கிறானே, இந்த டைமில் போய் இப்படி பண்ணுறானே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஈசாக்கு என்ன பண்ணுறான், இந்த பஞ்ச நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படியே விதைத்தாங்க. அல்லேலூயா. அந்த வசனம் எப்படி முடியுது? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறதுனால். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறதுனால் இந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைவேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட திட்டத்தை தான் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிறார், நம்ம மேல எல்லார் மேலும் வச்சிருக்கிறார். அவன் விசுவாசத்தோடு அந்த பஞ்ச நேரத்திலே விதைத்ததுனாலே 100 மடங்கு அறுவடை செய்தான். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம் நம்ம.